ஒரு ஸ்டேஷன் கோஸ்ட் ஆஃப் ஸ்பிரிட்னால் 42 வருஷமாக மூடி வச்சுருந்தாங்க. இது நம்ம அழகான இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ஜோனில் 1960 கட்டின இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் பேங்கன்கொடா ரயில்வே ஸ்டேஷன். இது புருலியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரொம்ப சின்ன ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் இந்த ஸ்டேஷனை தான் இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறேன். 90s மோகன்ஜின்னு இங்கே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நாளைக்கு என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு லேடி ரயில்வே ட்ராக்கில் மிடில் நின்று டான்ஸ் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த லேடி போயிடும். அப்படியே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் டே கூட சேம் இன்சிடென்ட். அதே லேடி ரயில்வே ட்ராக் மிடில் நின்று டான்ஸ் பண்ணி நிற்கிறான், இங்கே அங்கே ஓடுறான். அப்போது மோகன்ஜி, ஏம்மா ஓரமாக போமா, எதுனா ட்ரெயின் வந்தால் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, ஓரமாக போமான்னு சொல்லிவிட்டு அவங்க வேலை பார்த்தாங்க. 3வது நாள் கூட அதே இன்சிடென்ட்ஸ். இப்போது அந்த லேடி ட்ரெயின் வருதுன்னா அந்த ட்ரெயின் பின்னாடி அந்த லேடி ஓட ஆரம்பிச்சு. அதை பார்த்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கலீகை சந்தோஷ் மோகன்ஜி சொல்கிறாங்க, மோகனை யாரா இது, ட்ரெயின் பின்னாடி ஓடுறா, டான்ஸ் பண்ணுறா, இங்கே அங்கே சுற்றுறா. அப்போ சந்தோஷ், யாரா மோகனை, எனக்கு யாருமே தெரியல. அப்போ மோகன் ஷாக் ஆகும். டேய் இது பாடுறா, இங்கே தாட நிற்கிறா, அது பாடுறா, டான்ஸ் பண்ணி நிற்கிறான்னு. அப்போ சந்தோஷ், டேய் எனக்கு யாருமே தெரியலடா மோகனை, உனக்கு ஏதோ டயர்டாக இருக்குது போல், நீ போய் வீட்டில் ரெஸ்ட் பண்ண, நாளைக்கு பார்த்துரு. அப்போது 3 நாளுக்கு அப்புறம் சந்தோஷ் கூட அந்த லேடி தெரியாது. அப்போது சந்தோஷ் மோகன் கிட்டே போய், டே யாரா இந்த லேடி இங்கே டான்ஸ் பண்ணி நிற்கிறா. அப்போ மோகன் திரும்பி பார்த்து, டே இந்த லேடி பற்றி தாடா அன்றைக்கி சொல்லின்னு. இல்லைடா மோகன், அன்றைக்கி எனக்கு யாருமே தெரியலடா, இன்றைக்கி தாடா தெரியுது. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடி ஒரு ட்ரெயின் 100 ஸ்பீடில் போயின்னு இருக்குது. அதே ஸ்பீடில் அந்த லேடி கூட அந்த ட்ரெயின் பின்னாடி ஓடி நிற்கிறான். அதை பார்த்துட்டு சந்தோஷம் மோகன் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. டே என்னடா இது, யாரா இது இவ்வளோ வேகமாக ஓடி நிற்கிறான். இதே 1 மாதம் இதே சேம் இன்சிடென்ட்ஸ் கண்டினியூஸாக ஓடி நிற்ச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் மோகன்ஜி ஸ்டேஷனுக்கு வரவே. அப்போது சந்தோஷ் ரயில்வே அத்தாரிட்டிகிட்ட போய் இந்த விஷயம் சொன்னாங்க, மோகன் ரொம்ப நாளாகவே வரல, போய் பாருங்கள். அப்போது ரயில்வே அத்தாரிட்டி போய் சந்தோஷ் வீட்டில் பார்த்தா ஹோல் ஃபேமிலியோ இறந்து போயிட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஷன் மாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூட 2-3 நாளுக்கு அப்புறம் வரவே இல்லை. அப்போது ரயில்வே அத்தாரிட்டி போய் அவங்க வீட்டில் பார்த்தா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வீரோடு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப பயந்துன்னு ரயில்வே அஃபிஷியல்கிட்ட சொல்கிறாங்க, சார் நான்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண மாட்டேன் சார். சந்தோஷ் மோகன் கூட நடந்த அதே சேம் இன்சிடெண்ட் தான் எந்த கூட நடக்குது சார். அதே சேம் லேடி டான்ஸ் பண்ணுறா, ட்ரெயின் பின்னாடி ஓடுறா, இங்கே அங்கே வரா. சந்தோஷ் ஒரு மோகன் கூட இதை பற்றி சொன்னாங்க. அதே சேம் இன்சிடென்ட்ஸ் என் கூட நடக்குது சார். மோகன் மாதிரி எந்த கூட எதனா ஆகிட போகுது சார், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார், நான்லாம் இங்கே ஒர்க் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ரயில்வே அஃபிஷியல்ஸ் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. 3வது ஸ்டேஷன் மாஸ்டரை இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூட 3 நாளுக்கு அப்புறம் அதே ஸ்டேஷன் ஆஃபீஸில் இறந்து போயிட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் இது ரயில்வே ஸ்டேஷனை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போலேருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 42 வருஷம் இந்த ஸ்டேஷன் க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. 2007 தான்
புருலியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா வில்லேஜஸும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போய் தான் ட்ரெயின் பிடிக்கிறாங்க. அப்போது எல்லா வில்லேஜஸும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, இந்த பேங்குன்குன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இது ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணுங்க. அப்போது 2009 ஆகஸ்டில் ரயில்வே மினிஸ்டர் இருக்கிற மம்தா பானர்ஜி இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணாங்க. அப்போ கூட இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ஸ்டாஃப்ஸும் அப்பாயிண்ட் பண்ணல. இன்னைக்கு கூட இந்த ரயில்வே ஸ்டேஷன் 5 மணிக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷனில் எதனா ட்ரெயின் கிட்ட வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரயில்வே பைலட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. और எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்க விண்டோஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி மிஸ்டீரியஸான வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.